ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவர். தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. இந்த நாளின் காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் பிற்பகுதி. அவர்களிடம் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீங்கள் கைக்கொண்டீர்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றிலும் என் சொற்படியே செய்து வந்தீர்கள் என்று சொன்னார். அன்பான இறை மக்களே, இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின்படியே நாம் செய்து வந்தோம் என்ற ஒரு ஆறுதலும் ஆரோக்கியமான ஒரு வார்த்தையை கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை இந்த 9ஆம் மாதம் முழுவதும் கர்த்தருக்கு புறம்பானவர்களாக, கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாக, பாவிகளாக, நீசர்களாக நாம் இரட்டை வேடம் போட்டு வாழ்ந்து வந்தாலும் நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த மாதத்தின் நிறைவில் சொல்கிறார், நீங்கள் என் சொற்படியே நடந்து வந்தீர்கள், கை கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லி, என் சொற்களின்படியே நீங்கள் செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் மகிழ்ச்சியோடு நம்மை வாழ்த்துகிறார். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கை மிக மிக குறுகி போன ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நாம் யாரையும் குறை சொல்லாதவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி தலையாய பண்பு, பரிசுத்தமான ஒரு குணம், அமைதியான ஒரு குணம் இருக்கும் என்று சொன்னால் பிறரை குறை கூறக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தூய பேதுருக்கு எழுதின திருமுகத்தில் ஆண்டவர் எத்துணை இனிமையானவர், நீங்கள் சுவைத்திருந்தால் எவ்வகையான தீமையும் வஞ்சகத்தையும் வெளிவேடத்தையும் பொறாமையும் அவதூறையும் ஆகிய யாவற்றையும் உங்கள் உள்ளத்திலிருந்து அகற்றுங்கள் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் கூறுகிறார். மேலும் அன்பான இறை மக்களே, உண்மைக்கு நாம் கீழ்ப்படிந்து இந்த உலகத்தில் மனிதன் சொல்கிற வார்த்தைகளுக்கு நாம் எவ்வளவு கீழ்ப்படுகிறோம், எவ்வளவு அவனுக்கு நாம் ஜால்ரா போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு மோசமான கேவலமான செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் மனிதனுக்காக. ஆனால் உன்னையும் என்னையும் உருவாக்கினவர், உண்டாக்கினவர் இன்றைக்கு சொல்கிறார், நீங்கள் என் சொற்படியே செய்து வந்தீர்கள். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைய, ஒருவேளை எனக்கு இந்த காரியம் நடக்கவில்லை, அந்த காரியம் நடக்கவில்லை என்றெல்லாம் நீ அங்கலாய்க்கலாம். ஆனால் கர்த்தரோ மாறாதவராக என் சொற்படியே நீ செய்து வந்தீர்கள், ஆகவே உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார். நம்முடைய வேஷங்களை எல்லாம் மறந்து உண்மைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இன்றைக்கு ஒருவரோடு ஒருவர் அன்பு காட்டுகிற மக்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கண் முன்னால் இருக்கிறவரிடம் பாசமாக பேச நாம் அழைக்கப்படுகிறோம். வெளியே போய் மோசமாய் பேசுவது என்ற நிலையில் இருக்கிறோமா? அந்நிலையை களைந்து வெளிவேடமற்ற நிலையில் சகோதர அன்பை நாம் காட்டுவோம். கர்த்தர் நம் மீது ஒரு அன்போடு கூட சொல்கிறார், இந்த மாதம் என் அன்பு மகனே மகளே, நான் சொன்னபடியெல்லாம் நீ செய்தாய், உனக்காக நான் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள். உனக்காக ஒரு புதிய மாதத்தை வைத்திருக்கிறேன், ஒரு புதிய ஆயுசு மாதத்தை வைத்திருக்கிறேன். அந்த ஆயுசு மாதம் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீ எதிர்பார்த்த நன்மைகள் உன்னிடத்தில் கிட்டி சேருகிற மாதம். அந்த மாதம் நீ எதிர்பார்க்காத எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளும் திறக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாமா? நேற்று மீண்டும் மாறாத இயேசப்பா, இந்த நாளில் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை அன்பால் இரக்கத்தால் மூடி மறைத்து கொண்டீர்கள். உங்களுடைய மேலான அன்புக்கும் கிருபைக்கும் பாத்திரவான்களாக நடந்து கொள்ள
இந்த நாளில் நீர் எங்களை இந்த மாதத்தின் நிறைவில் நீ சொல்வதையெல்லாம் செஞ்சீங்களே என்று சொல்லி என்னை ஆண்டவரை ஆறுதலோடு அழைக்கிறீர். உமக்கு கொடாகொடி நன்றி. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன்.